ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிறை கிடைக்காசுல ரோகிணி ஜெயிலுக்கு போனதுக்கு முன்னாடியே உத்தேஷ் ரொம்ப மனதளவில் பாதிக்கப்படுறாப்புல. அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு இடத்துல அவங்க பாட்டிமாவை ஆஸ்பத்திரியில் போய் பார்க்க போகும்போது இந்த நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாப்புல. இந்த மாதிரி அம்மாவை ஜெயிலில் பிடிச்சிட்டு போயிட்டாங்க பாட்டி அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரொம்ப கவலைப்படுறாங்க. என்னப்பா ஆச்சு, என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே, ஒருவேளை விஷயம் எல்லாம் போலீஸுக்கு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே இன்ஃபார்ம் கொடுத்துட்டாங்க போல இருக்கு. இந்த மாதிரி ரோகிணி போய் சொல்லி நடிக்கிறதா தான் அந்த மாதிரி நினச்சிருப்பாங்க போல இருக்கு. இதை எப்படி உங்கள்கிட்ட நமக்கு எடுத்து தெரிஞ்சுக்கணும் தெரியலன்னு சொல்லி ரொம்ப வேதனைப்படுறாங்க. அந்த மாதிரி டைம்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிறிஸ்ட சாமி கண்டிப்பா நம்மளுக்கு துணையா இருக்கும்ப்பா. நீ சாமிகிட்ட வேண்டிக்க. அம்மா நல்லபடியா திரும்பி வரட்டும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரீஸும் அதே மாதிரி கோயில் முன்னாடி சாமிகிட்ட சாமி குடுத்துட்டு இருக்காப்புல. இத பார்த்துட்டு என்ன பண்றாருன்னா, அண்ணாமலை அந்த வழியா போயிட்டு இருக்காரு. அண்ணாமலையும் பாத்துறாரு. அதே மாதிரி நம்ம ரவியும் கூட போயிட்டு இருக்கும்போது அவரும் பாத்துறாரு. ஆரம்பத்துல என்னடா கிரீஸ் ஏன் கோயில்ல சாமி கும்பிட்டுட்டு இருக்க? என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லும்போது, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. எங்க அம்மாவை பிடிச்சிட்டு போனதுலேருந்து அப்படின்னு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே உளறிறாப்புல நம்ம கிரீஸு. அதுக்கப்புறம் அவங்க அழுத்தி கேட்குறாங்க. இல்ல, இல்ல ஆண்டி இந்த மாதிரி போலீஸ்ல பிடிச்சிட்டு போனா எங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லும்போதுமே 2 பேருக்குமே மனசுக்குள்ள ஒரு சின்ன தர்ம சங்கடம் ஏற்படுது. எதுக்கு கிரீஸ் மாத்தி மாத்தி பேசுறான்? என்ன இருந்தாலும் நம்ம அழுத்தி கேட்போம் அப்படின்னு சொல்லும்போது, கிரீஸ் அந்த இடத்துல என்னோட அம்மா தான் அங்க அந்த மாதிரி ரோகிணி அப்படின்னு சொல்லிடுறாப்புல. அதுக்கப்புறம் என்ன பண்றாப்புலன்னா, நம்மளா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ இதையே உங்க அம்மா சொன்ன மாதிரியே இதை வீட்டுல உங்க அம்மாட்ட நீ காமிச்சுக்கிறாத ஆண்டின்னு சொல்லிடுடா. இதுக்கு பின்னாடி நடக்கிற பிரச்சனை என்னங்கிறத பார்த்துக்கலாம் நம்ம அப்படின்னு சொன்னோடனே, அதையும் கேட்டுக்கிட்டு என்ன பண்றாப்புலன்னா கிரீஸ் அவங்க வீட்டுக்குள்ளே வந்துடுறாப்புல. ஒரு இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜயா அறக்கட்டளை ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க. ஏன் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நடன நிகழ்ச்சியை தவறா ப்ரோமோட் பண்ணிட்டாங்கன்னா சிக்கலா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இனிமேல் நடன பள்ளியை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு அறக்கட்டளை ஆரம்பிச்சு ஏழை எளியவர்களுக்கு சாப்பாடுகளை நம்ம போடுவோம். இதை வச்சு நம்மளோட கெட்ட பேரை நம்மளால மாற்ற முடியும் அப்படின்ட்டாங்க. என்ன பண்றாங்கன்னா, அறக்கட்டளை ஆரம்பிச்சு ஏழைகளுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. அந்த சாப்பாடு போற இடத்துல நம்ம முத்துவும் உட்காந்து சாப்பிட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா உங்க கையால நான் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. கண்டிப்பா எப்ப நீ எனக்கு சாப்பாடு போட்ட உன் கையில அப்படிங்கிறத எனக்கு மறந்து வச்சு. இந்த இடத்துலயாச்சும் எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துல விஜயா முத்துக்கு பரிமாறுறாங்க. அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் எல்லாமே கடைசியில நம்ம மீனாவும், நம்ம முத்துவும் எல்லாரும் ஸ்டேஷன்ல அவங்க அதாவது மிரட்ட சொல்லி தான் அவங்களே சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டாங்க. இதுல ஒரு தப்பு நடந்து போச்சு. அதனால அடிபட்டாங்க. இது ஒண்ணும் பிரச்சனை இல்லங்க. அடிபட்டவங்களுக்கான செலவுகள நாங்க குடுத்துடுறோம். இந்த கேஸ்ல எப்படியாச்சும் ரோகிணிய வெளியேத்தி விடுங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ என்ன பண்றாங்கன்னா ஸ்டேஷன்ல போலீஸு, சரிம்மா நீ இதுக்கு முன்னாடி எந்த கேஸும் உன் மேல இல்லாதனால, இது ஃபர்ஸ்ட் தடவ இன்ஃபார்ம் ஆயிருக்கனால உனக்கு இந்த ஒரு தடவ மன்னிப்பு விட்டுறோம். இனிமேல் இந்த மாதிரி சிட்டி கூட சேர்ந்து நீ எந்த தப்பும் பண்ணக்கூடாது. இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங் சொல்லிட்டு நம்ம ரோஹிணி போலீஸ் வெளில விட்டுறாங்க. சிட்டி மட்டும் உள்ள எஃப்ஐஆர் போட்டு உள்ள சிட்டியை தள்ளிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரோஹிணி மனோஜ கூட்டு வராப்புல. கூட்டு வரும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரீஷ் ஆட்டோமேட்டிக்கா தன்னோட அம்மாவை பார்த்துருப்பீங்களா, அம்மான்னு சொல்லிட்டு ஓடி போறாப்புல. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல விசாரிச்சுட்டு ஆண்டி அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிடறாங்க. கிரீஸ் இந்த அளவுக்கு எப்படி பொசசிவா அதுவும் ரோஹிணி கூட இந்த அளவுக்கு பழகுறாப்புல. நான் கூப்பிட்டு வந்த முத்து மீனாவை காட்டில அன்பை அதிகமா ரோஹிணிட்ட தான் நான் காட்டுறேன் அந்த பையன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஆனா அதை வெளில சொல்லாம இருக்காங்க. ஒரு இடத்துல மீனாட்ட முத்து சொல்றாப்புல, இந்த கிரீஸ் நம்ம ரோஹிணிட்ட இந்த அளவுக்கு அட்டாச்மெண்ட் இருக்கு. பின்னாடியும் ஒரு கதை இருக்குடி. அது நமக்கு தெரியாம இருக்கு. அதை நம்ம அவசரப்படாம பொறுமையா நிதானமா கண்டுபிடிச்சோம்னா இதோட பிரச்சனை டோட்டல் மொத்தம் தீர்ந்துரும். ஆனா நம்ம அண்ணன் மனோஜ் வாழ்க்கை பாதிக்கப்படாம இருக்கணும்னா இந்த விஷயத்த நம்ம நாக்குசா தான் கையிலான இதை நம்ம வெளியில சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் முத்தை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா ஒரு கட்டத்துல கிறிஸு தான் ரோஹினோட அம்மா அப்படிங்கிறது தெரிய வருது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து மச்சான் நல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.